என் அன்பு குழந்தையே, இன்று உன் பிரித்யங்கரா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியினை நீ என்னவென்று நிச்சயமாக கேட்பாயானால், உன் பக்கத்து வீட்டில் உள்ளவன் உனக்கு இந்த வாழ்க்கையில் செய்கின்ற சூழ்ச்சி என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒருவன் உன் வீட்டிற்கு வந்ததோடு மட்டுமல்லாமல், இப்பொழுது உன் வீட்டிலிருந்து ஒரு பொருளையும் எடுத்து சென்று விட்டான். இவன் சரியில்லை, நீ சுதாரித்து கொள்ள வேண்டும் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்தத்தான் உன் தாயானவள் இன்று நான் வந்திருக்கின்றேன். உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் சரியாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், இப்படி ஒரு அசம்பாவிதம் உன் வீட்டில் நடக்கும் என்றால் அதை நிச்சயமாக உடனடியாக நான் என்னவென்று சொல்லி தந்துவிட வேண்டும் அல்லவா? அதனால் இந்த நேரம் நான் உன் முன்னால் நின்று உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இதுவரையிலுமே உன் பிரித்யங்கரா உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமனதோடு ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களையும் சந்தோஷங்களையும் உனக்கு நான் சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கென நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன் முன்னால் நின்று உனக்கு என்னவென்று தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக தெளிவாக புரிந்து கொண்டு, இனி உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி என்னவாகும் இந்த வாழ்க்கை என்பதனை நீ ஏற்கனவே பல முறை யோசித்து கொண்டிருந்திருக்கிறாய். நம் வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்று தெரியாமல் என் குழந்தை பலவிதமான எண்ணங்களோடு உன் வாழ்க்கையை நீ எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை. இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்னவாக போகின்றது, ஏதுவாக போகின்றது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதலை நடத்துகின்ற ஒவ்வொருவரையும் நான் நிச்சயமாக உனக்கு அடையாளப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றுமே உனக்கான அத்தனை விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உன் பிரித்யங்கரா அவ்வளவு எளிதாக உன் வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒருவரை குறை சொல்லி விடுவேனா? அத்தனை சுலபமாக யாரையும் நான் காயப்படுத்த நினைத்து விடுவேனா என்ன? ஆனால் இன்று நான் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் எடுத்துச் சொல்கிறேன் என்றால் அதை என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இது உன் வாழ்க்கையிலிருந்து உனக்கு என்ன நடத்துகிறது என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். இதுவரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கு நான் நல்ல பதிலை தர வேண்டி வந்திருக்கின்றேன். இவர்கள் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு செய்த ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் சரியான பதிலை நீ கொண்டு வர வேண்டும். எதற்கெடுத்தாலுமே கண்கலங்கினோம், வேதனைப்பட்டோம், வருத்தப்பட்டோம் என்றிருப்பதை விட அவர்கள் எடுத்துச் சென்ற பொருள் என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மை இந்த வாழ்க்கையில் நாம் சரிபடுத்தி கொள்ள வேண்டும். நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக எடுத்துக்கொண்டு நமக்கான சந்தோஷங்களை நாம் உறுதியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, பிரித்யங்கரா உன் முன்னால் சொல்ல வருகின்ற ஒரு விஷயம் என்பது, இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான நல்ல மாற்றத்தை
ஒரு சேர உனக்கு கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள். நம்மை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் நாம் நல்லவர்கள் என்று எளிதாக நம்பிவிடுகின்றோம். இவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் எப்பொழுதுமே நம்பிவிடுகின்றோம். ஒரு சிறு புன்னகையை நம்மை பார்த்து கொடுத்து விட்டால், ஐயோ, இவர்களை விட்டால் நமக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, இவர்களை விட்டால் நம் வாழ்க்கையில் நமக்கு ஆறுதலை கொடுப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லிவிடுகின்றாய். ஆனால் இவர்கள்தான் உனக்கு அத்தனை கேடு நடப்பதற்கும் காரணம் என்பது உனக்கு புரியவில்லையா? இவர்கள்தான் அத்தனை விஷயங்களுக்கும் காரணமானவர்கள் என்பது உனக்கு தெரியவில்லையா? அதனால் இனிமேலாவது இதையெல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். என் பிள்ளையே, இவர்களை உனக்கு அடையாளப்படுத்திவிட நான் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் நான் இதுவரையிலும் வெற்றி பெற்று கொண்டுதான் இருக்கின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதும், யார் உன் முன்னால் வருகிறார்கள், யார் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறார்கள் என்பதனையும் நான் ஒவ்வொரு முறையும் உனக்கு சரியாக தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இருந்தாலுமே நீ எல்லா விஷயங்களையுமே சரியாக ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த தேவையற்ற மனிதர்களை நீ தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக உணர்ந்திட வேண்டும். தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறார்களோ அதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதுமே நீ உனக்கு சரியானதாக நீ நினைத்து கொண்டதன் விளைவு உன் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் உனக்கு உருவாகி இருக்கிறது. இதற்கு மேலும் நீ இப்படியே இருந்து கொண்டிருந்தால் இவர்கள் உன் இல்லத்திற்கு வருவதும் அங்கிருந்து எதை எடுக்கிறார்கள் என்பதும் உனக்கு தெரியாமல் போய்விடுகின்றது. இனியாவது இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ ஒவ்வொரு உண்மைகளுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும். பிரித்யங்கரா, என் பிள்ளையின் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் கண்டு மனதளவில் நான் நொந்து போயிருக்கின்றேன். ஏனென்றால் ஒருவரை நாம் இல்லத்திற்குள் நம்பி விடுகிறோம் என்றால் அந்த நம்பிக்கையை அவர்கள் காப்பாற்ற வேண்டும் அல்லவா? அந்த நம்பிக்கையை அவர்கள் நிச்சயமாக என்னவென்று உனக்கு உணர்த்த வேண்டும் அல்லவா? அதனை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இதுவெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னோடு உன் பிரித்யங்கரா இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது என்று யோசிக்கிறாயா? நான் உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன், ஆனால் நிச்சயமாக இதற்கு பின்னால் உன் வாழ்க்கையை அழிக்கின்ற சூழ்ச்சி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகள் இதற்குள் மறைந்து கிடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவானது என்று எண்ணி நீ வருந்துவதையெல்லாம் நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி என்ன நடந்தது என்பதனை எல்லாம் நீ எண்ணி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்கள் எதற்காக உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்க வேண்டும் என்பதனை என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள். என் குழந்தையே, உன்னுடைய வீட்டிற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவன் சில காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்ற ஒருவன் உன் இல்லத்திற்கு வருகிறான். அங்கிருந்து தேவையற்ற விஷயங்களை செய்ய நினைக்கிறான். சில நேரங்களில் எல்லாம் அவன் தன் கைபேசியை வைத்துக்கொண்டு நீ பேசுவதை உனக்கு வேண்டாதவர்கள் கேட்கும்படி செய்கின்றான். அதாவது
அந்த பக்கம் அவர்கள் நீ பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது மேலும் மேலும் இவை உன்னை அசிங்கப்படுத்தி கொண்டிருப்பதற்கான செயல் அல்லவா? இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் எப்பொழுதுமே இவர்கள் நினைத்தது போல உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தி விடுவதற்காகத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள். உன் இல்லத்திற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை உன்னிடத்தில் பேசி பேசி நீ சரியான மனநிலையில் இருந்தாலும் உன்னை குழப்பிவிட முயற்சி செய்கிறார்கள். நீ சரியான மனநிலையில் இருந்திருந்தாலும் இவர்கள் உனக்கு தேவையற்ற விஷயங்களை சொல்லிவிட, உன் மனதிற்குள் இருக்கின்ற சந்தோஷங்களை கலைத்துவிட, மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்துவிட இவர்கள் முயற்சிகளை செய்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இப்படியே இருந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். இவர்களை நீ உள்ளே அனுமதித்து மதிப்பு கொடுத்து பேசிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் அவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து உன் மனதில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை எடுத்துச் செல்கிறார்கள். உன் இல்லத்தில் இருக்கின்ற நன்மைகளை எல்லாம் நீக்கிவிட்டு கெடுதல்களை நடத்த நினைக்கின்ற இவர்களை நாம் விட்டு விடலாமா? இவர்களை நாம் இந்த வாழ்க்கையில் இனியும் அனுமதிக்கலாமா? அதிலும் குறிப்பாக உன் இல்லத்திற்குள் இவர்களுக்கு நீ இடம் கொடுக்கலாமா? இந்த நிலையிலாவது இதை புரிந்து கொண்டு ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு நீ இடம் கொடுத்து விடாமல் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடப்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் நீ எப்பொழுதும் உனக்கானதாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்து கொண்டே இரு. உன்னை தேடி வருகின்ற உன் பிரித்யங்கரா உனக்கு சொன்னது உண்மை. உன் வாழ்க்கையில் இவர்கள் தினம் தினம் வந்து இது போன்ற செயல்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். மேலும் மேலும் பல மாற்றங்களையும் பல முயற்சிகளையும் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எப்பொழுதுமே நீ தெளிவான எண்ணங்களோடு இருந்து கொண்டிருந்தாயானால் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். இவர்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த கஷ்டங்களுக்கும் முழுமையான காரணமாக இருக்கிறார்கள் என்பதனை என்னால் அடித்துச் சொல்ல முடியும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஏகப்பட்ட கஷ்டங்களை இவர்கள் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை என்னால் உறுதியாக சொல்லிவிட முடியும். இதனை நீ உணர்ந்து கொண்டால், உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொண்டால், இனி அத்தனைக்கும் காரணமாக உன் இல்லத்தை தேடி வந்து உன் இல்லத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் மனதிலும் தேவையற்ற எண்ணங்களை விதைக்கின்ற இவர்களை நாம் நிச்சயமாக ஒரு கை பார்த்து விடுவோம் அல்லவா? இந்த பிரித்யங்கரா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இவர்களை ஒரு நொடியில் சட்டென்று வெளியே அனுப்பிவிட முடியும். ஆனால் அதை செய்யாமல் அம்மா எதற்காக உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் என்று பார்க்கிறாயா? என் குழந்தையே, நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் நடத்துவதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. அத்தனை காரணங்களையும் நீ போக போக தெரிந்து கொள்வாய். உன் இல்லத்திற்கு அருகில் இருக்கின்ற இவர்கள் எதற்காக இந்த சோதனைகளை உனக்கு கொடுக்கிறார்கள் என்பதனை நீயாகத்தான் கண்டுபிடிக்க வேண்டும். எந்த இடத்திலும் எந்த ஒரு நல்லதும் நடந்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அதனால் இதனை நீ உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த மனிதர்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நிச்சயமாக நீ அடித்துவிட வேண்டும். நீயாக இவர்களை உணர்ந்து இதை செய்யும் பொழுதுதான் மீண்டும் உன்னை தேடி வரும் பொழுது நீ பட்ட கஷ்டம் எல்லாம் உன் நினைவிற்கு வரும். என் அன்பு குழந்தைக்கு
இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.